இன்றைக்கி ரொட்டீன் வந்து 5:30க்கே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாளும் ஒரு மாதிரி டைமிங்ஸ் மாறுது. ஏன்னா மித்துனுக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதனால் தக்ஷுக்கும் வந்து ஸ்கூல் இருக்குது. அவங்களுக்கு வந்து மெத்தி சப்பாத்தி பண்ணிகிட்ருக்கேன். ஆஃபீஸ்க்கு கேட்டாங்க. மெத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயக்கீரை வாங்கி அதை ஆஞ்சு அப்படியே நிழல்லையே ஆற வச்சு எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் மஞ்சள் தூள், அப்புறமா மிளகாய் தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சம் வந்து கரம் மசாலா, அப்புறம் இந்த மேத்தி அதுதான் ஃபஸ்ட்டு போட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நீங்கள் அப்படியே பிசைஞ்சு ஒரு 1/2 hour வந்து நான் ஊற வச்சுருவேன். நார்மல் சப்பாத்தி மாதிரி தான், ஆனால் நம்ம மேத்தி ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லி, அப்புறம் வந்து சாம்பார், பருப்பு சாம்பார், பாசிப்பருப்பு போட்டு பண்ணுறது. இது வந்து மித்துனுக்கும் தக்ஷு 2 பேருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். காலையிலவே நம்ம வந்து சாப்பாட்டில் ப்ரோட்டீன் சேர்த்தா மாதிரி இருக்கும். இதில் வந்து வெங்காயம், பூண்டு, தக்காளி, அப்புறம் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் வதக்கி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இட்லி தோசைக்கு நம்ம வீட்டில் மோஸ்ட்டாக நான் இதுதான் பண்ணுவேன். ஸோ அதிலே வந்து நெய் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா கடன்னு சாப்பிட்ருவான் மித்துன் குட்டி. காம்போ லஞ்சுக்கு தான் வந்து நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து பிரியாணியும் பண்ணுறேன். இதுவும் வந்து மித்துன் குட்டியோட ரொம்ப ஸ்பெஷல். அவன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே அவனுக்கு அப்படியே கொடுத்துருவேன். ஹாட் பேக்கில் போட்டு வச்சுருவேன் கரெக்டாக. ஸோ அவங்களுக்கு வந்து மெத்தி சப்பாத்தி, அப்புறம் கொஞ்சம் பிரியாணி அதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நான் என்றைக்காவது ஒரு நாள் பண்ணுவேன். எப்பயுமே ஒரே மாதிரி சாம்பார் ரசம்னு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமியார் வந்து அடிக்கடி செய்வாங்க. ஸோ அதுலேருந்து வந்து நானும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே வந்து கொஞ்சம் காரம்லாம் கொஞ்சம் கூடவே போட்டிங்க அப்படின்னா தொட்டுக்க எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஊறுகாவோ இல்லை தயிரோ வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி வந்து நான் அந்த தால்லாம் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் கலந்து கட்டி தான் இருக்கும் இந்த லஞ்ச் பாக்ஸில் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து நெய் விட்டு அப்படியே நம்ம திருப்பி போட வேண்டியதுதான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும். நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். ஸோ அதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது சப்பாத்தி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவருக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் சப்பாத்தி, பிரியாணி வந்து கொஞ்சமாக வச்சா போதும் அப்படின்னாரு. ஸோ இந்த மேத்தி சப்பாத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மாமியார் இஞ்சி தொக்கு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதோடய ரெசிபி வந்து நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். ஸோ அதையும் வந்து ஒரு சின்ன பாக்ஸில் நான் அப்படியே வச்சுட்டேன். தாலும் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இட்லிக்கு தால் பண்ணும்போது அதையே நம்ம சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து திராட்சை வச்சுருக்கேன். இதுதான் அவரோட டிஃபன் பாக்ஸு. தக்ஷுக்குட்டி வந்து டான்ஸில் சேர்ந்துருக்கா, அதனால் அவனுக்கும் வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் போச்சு.